தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். மகளிருக்கு முக்கிய தகவல் வெளியாயிருக்கு. ரேஷன் அட்டை வைத்திருக்கிற அனைத்து மகளிரும் கண்டிப்பா இந்த மாசமே நீங்க செஞ்சு முடிச்சிருங்க. தவறும் பட்சத்தில் உங்களுடைய கார்டு ரத்தாகிறதுக்கு பல மடங்கு வாய்ப்பு உள்ளதுங்க. அரசு வெளியிட்ட முக்கிய அறிவிப்பு. இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் காணொலியாக போட போகிறேன். தயவு செய்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்லியிருக்கேன், கவர்மெண்ட் சைட்லேருந்து என்ன தகவல் வெளியாயிருக்கு அப்படின்றது உங்களுக்கு புரியும். அது மட்டும் இல்லாமல் மத்திய அரசு மற்றும் மாநில அரசுகள் வழங்கக்கூடிய பல்வேறு விதமான அறிவிப்புகள், பல்வேறு விதமான நலத்திட்ட உதவிகள் மக்களிடம் வந்து சேர்றதுக்கு நாம வீடியோவா தொடர்ந்து போட்டுக்கிட்டே வரோம். அந்த வகையில இன்னைக்கான வீடியோ உங்களுக்கு வந்து சேரப்போகுது. ரேஷன் கடை அப்டேட். இந்த மாதம் முதல் வந்த அதிரடி மாற்றம். உடனே இதை செஞ்சு முடிச்சிருங்க. அதாவது தமிழகத்துல இந்தியா முழுவதும் உள்ள ரேஷன் கார்டு பயனாளிகளுக்கு முக்கிய அறிவிப்பு வந்து தற்போது வெளியாயிருக்கு. அது என்னன்னா, ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து அமலுக்கு வரப்போற இந்த முக்கிய மாற்றங்கள் வந்து பொதுமக்கள் தவறாம இது என்ன ஏது அப்படின்றத நீங்க செஞ்சு முடிக்கணும் அப்படின்ட்டு அதிகாரிகள் வந்து தெரிவிச்சிருக்காங்க. முக்கியமா இன்னி 3 மாதங்களுக்கு தேவையான உணவு தானியங்கள், அதாவது பாத்தீங்கன்னா அரிசி, கோதுமை, சர்க்கரை, இந்த மாதிரி அத்தியாவசிய பொருட்களை ஒரே ஒரு முறையில, அதாவது 3 மாசத்துக்கு சேர்ந்து ஒரு முறையே நீங்க முன்கூட்டியே வாங்கி வச்சுக்கலாம். இந்த திட்டம் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதன் மூலம் மாதந்தோறும் ரேஷன் கடைக்கு செல்ல வேண்டிய அவசியம் வந்து குறையுதுங்க. ஏன்னா மாதம் நம்ம போய் பொருள் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. 3 மாதத்துக்கு தேவையான பொருளை இந்த ஒரு மாதத்துல நீங்கள் வாங்கி வச்சுக்கலான்றது தான் இதனுடைய அப்டேட். ஏன்னா ஒரு சிலர் வேலைக்கு போவீங்க, வெளியூருக்கு போவாங்க, இந்த மாதிரி காலையில் எந்திரிச்சு வேலைக்கு போயிட்டு சாயந்தரம் தான் வருவாங்க. அந்த மாதிரியான தொழிலாளர்கள் மற்றும் கிராமப்புற மக்களுக்கு இது பெரும் நிவாரணமாக இருக்கும் அப்படின்றதுனால அரசு இந்த முடிவை எடுத்திருக்காங்க. மேலும் ரேஷன் கார்டு வச்சு இருக்கிறவங்க இந்த இகேஒய்சி செயல்முறை கட்டாயம் நீங்கள் வந்து செஞ்சு முடிச்சிடணும். அதாவது ஆதார் எண்ணோட உங்கள் ரேஷன் கார்டை இணைத்து பயனாளியின் அடையாளத்தை உறுதிப்படுத்திக்கணும். ஏன்னா ரேஷன் கார்டில் வந்து பர்த் சர்டிஃபிகேட் வச்சு நேம் நீங்கள் சேர்த்துருப்பீங்க, ஆனால் ஆதார் கார்டை வச்சு தான் ப்ராப்பராக நீங்கள் சேர்க்கணுன்றதான் சொல்கிறாங்க. அப்படி இல்லைனா நீங்கள் இகேஒய்சி பண்ண முடியாது. கேஒய்சி பண்ணலாம் பொருள் உங்களுக்கு வராது. இதனை குறிப்பிட்ட காலத்தில் நீங்கள் வந்து நிறைவேற்றாதவங்களுக்கு ரேஷன் பொருட்கள் பெறுவதில் சிக்கல் வந்து ஏற்படலாம் அப்படின்ற மாதிரி எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. அதே நேரத்தில் இந்த பிஓஎஸ் மிஷின் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, பாயிண்ட் ஆஃப் ஸ்கேல்னு சொல்லிட்டு, அந்த எந்திரங்கள் மூலம் விநியோகிக்கப்படும் பல பொருட்கள் வந்து கைரேகை அல்லது ஓடிபி மூலம் சரிபார்க்கப்பட்ட பிறகுதான் உங்களுக்கான பொருள் வழங்குற நடைமுறை வந்து தீவிரப்படுத்தி இருக்காங்க. அதாவது நீங்க போய் கைரேகை வச்சா மட்டும்தான் உங்களுக்கான அந்த பில்லிங் வந்து வெளியே வரும். அதன் பிறகு நீங்க பொருள் வாங்க முடியும். இப்போ ஓடிபி வச்சியும் வாங்கிக்கலாம். இது வந்து இப்போ நடைமுறையில் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு குடும்பத்தில் பிறந்த உறுப்பினர்கள் மாற்றம் ஏற்பட்டு இருந்தாங்கன்னா, அதாவது அவங்க கல்யாணம் ஆகி வெளியூருக்கு போயிருந்தாலோ இல்லை அவங்க தவறிட்டு இருந்தாங்களோ, அதை வந்து உடனடியாக நீங்கள் வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து அப்டேட் பண்ணிடணும். அதாவது உங்கள் ரேஷன் கார்டில் அவங்க பேரை வந்து நீக்கிடணும் அப்படின்றத அறிவிச்சிருக்காங்க. சப்போஸ் அவங்க வந்து வேறு மாநிலங்களுக்கு ஷிஃப்ட் ஆயிட்டாங்கன்னா ஒன் நேஷன் ஒன் ரேஷன் கார்டுன்னு ஒரு ஸ்கீம் இருக்கு. அந்த வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் எந்த மாநிலத்தில் வேணாலும் நீங்கள் வந்து ரேஷன் பொருள் வாங்கிக்கிற வசதி வந்து இருக்குதுங்க. அந்த வசதி தொடரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதே போல வருமான வரம்பை மீறி அல்லது தகுதி இல்லாதவர்களின் போலி மற்றும் தவறான ரேஷன் கார்டுகளை ரத்து செய்யும் நடவடிக்கையும் தீவிரமாக ஏற்படுத்திட்டு வராங்க. ஏன்னா அவங்களுக்கெல்லாம் இந்த மகளிர் உரிமை தொகை, இந்த மாதிரியான உதவித்தொகையெல்லாம் அவங்களுக்கு போய் சேரக்கூடாது. உரிய நபர்களுக்கு, அதாவது ஏழைப்பாழைகளுக்கு தான் போகணும் அப்படின்றதுனால வசதி வாய்ப்பாக இருக்கிறவங்க, வருமான வரி கட்டுறவங்க, அதிக வருமானம் இருக்கிறவங்களுக்கான ரேஷன் கார்டில் வந்து இந்த மாதிரி ஸ்கீம்லாம் கட் பண்ண போகிறாங்க. மேலும் சில பகுதிகளில் இந்த கியூஆர் கோடு, அதாவது இந்த கியூஆர் கோடு வச்சு ரேஷன் கார்டுகள் வந்து அறிமுகப்படுத்த போறாங்க. இதன் மூலம் விநியோகத்தில் வெளிப்படைத்தன்மை அதிகரிக்கும் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. புகார் மற்றும் குறைகளை பதிவு செய்ய ஆன்லைன் வசதிகளும் விரிவுபடுத்தி இருக்காங்க. இந்த அனைத்து மாற்றங்களும் பொதுமக்களுக்கு நியாயமான மற்றும் திறன்பட சேவையை வழங்கும் நோக்கத்துல மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக ரேஷன் கார்டு வச்சிருக்கிறவங்க உடனடியா இந்த கேஒய்சி முறையை முடிச்சிடுங்க மற்றும் விதிகளை கடைபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி அதிகாரிகள் பல முறை சொல்லிட்டு வராங்க. இந்த மாசமும் இதை வந்து முதல் வேலையா இதை வந்து அறிவிப்பா கொடுத்துருக்காங்க. தயவு செய்து உங்க குடும்பத்துல யாராவது விடுபட்டவங்க, அதாவது தவறி இருந்தாலோ இல்ல கல்யாணம் ஆகி வெளியூருக்கு போய் இருந்தாலோ அவங்க பேரை உங்க கார்டுல இருந்து நீக்கிட்டு அவங்க எந்த ஊர்ல இருக்காங்களோ அந்த ஊருக்கு ஷிஃப்ட் ஆயிட்டு அதான் அவங்களுக்கு நல்லது, எல்லாருக்கும் நல்லது. ஏன்னா ஒரு சில சமயம் இதை கண்டுபிடிச்சாங்கன்னா கார்டை ரத்து பண்றதுக்கும் பெரும்பாலான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த தகவல் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க. இது போல் வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு அடுத்த நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.